கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 81 அதனுடைய 11 வாசிக்கிறேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், இஸ்ரவேலோ என்னை விரும்பவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை பிடிக்காம போச்சான். அதை ஆண்ட தாவீதையும் பிடிக்காம போகுதான். ஏன் தெரியுமா? அவங்க நினைச்சது நடக்கலை, அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி, உனக்கு நினைச்சது நடக்கலை, பிடிக்கிறது கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவரை விரும்பாம போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரத்தில் விரும்புகிறவங்க கிட்ட போய் முறுமுறுக்க மாட்டாங்க, விரும்புகிறவங்க கிட்ட போய் புலம்ப மாட்டாங்க, விரும்புகிறவங்க கிட்ட போய் கேள்வி கேட்க மாட்டாங்க, விரும்புகிறவங்க கிட்ட போய் அது இப்படி இது இப்படின்னு குத்த சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜனங்க எல்லாரும் ஆண்டவரை விரும்பாததுனால இதையெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு நீ ஆண்டவரை விரும்புகிறையா இல்லாட்டி வெறுக்கிறையான்னு நீ புலம்புறத வச்சு தெரிஞ்சிரும். நீ அவரை கேள்வி கேட்கறத வச்சு புரிஞ்சிரும். அவர்கிட்ட நீ பேசாததை வச்சு தெரிஞ்சிரும். நமக்கு ஒரு ஆளை பிடிச்சோன்னா நம்ம விரும்பி விரும்பி பேசுவோம். ஆனால் இன்னைக்கு நீ பைபிள் படித்து எவ்வளவு நாள் ஆகுது, ஜோம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் கலந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அவரை விருப்பம் இல்லாமல் நீ இருக்கிற. ஆனால் அவரோ ஒன்றை மாத்திரம் நினச்சிக்கிட்டு, என் பிள்ளைக்கு அவன் சூஸ் பண்ணது நேர் வழின்னு அவன் போகிறான், அந்த வழி தப்பான வழின்னு அவனுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த வழியில் அவனை நான் போக விடலை. இந்த லைஃப்பை நான் கொடுத்தேன்னா கஷ்டப்படுவேன்னு சொல்லி தான் நான் அந்த லைஃப்பை கொடுக்கலன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. 100% ஓன் நல்லதுக்காகத்தான் தேவன் எல்லா காரியத்தையும் செஞ்சிருப்பாரே தவிர, இதை புரியாம அவரை முறுமுறுத்துக்கிட்டு, அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு, அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு, அவரை திட்டிக்கிட்டு இப்படி இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்கள் திறக்கப்பட இந்த காலை நேரத்தில் வேதனையோட சொல்றேன். யாரை வெறுத்தாலும் ஆண்டவரை வெறுத்துறாத, ஆண்டவற்றை பேசுறத விட்டுறாத, ஜோம் பண்றத விட்டுறாத. இந்த உலகத்துல நீ யாரை வேணாலும் விடு, அவரை மட்டும் விடாத. அவரை விடாம இருந்தனா கடைசி நேரம் வரையும் ஏதாவது ஒரு அற்புதத்தை உனக்கு செஞ்சு உன்னை நல்லா வாழ வைப்பார். என் ஜனமோ என்னை விரும்பவில்லை. தாவீதையும் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா தாவீது கர்த்தருடைய ஆலோசனையின்படி தான் எல்லாத்தையும் செஞ்சான். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், மனுஷனுக்கு வேணா உன்னை பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை வெறுத்துறாத. தயவு செஞ்சு இந்த மெசேஜை கேட்டு உணர்வட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜோமெல்லாமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. எல்லாரும் எங்களை வெறுத்த போது எங்களை நேசித்தது நீங்கப்பா. உங்களை நாங்கள் ஒருபோதும் வெறுத்துடக்கூடாது. இவங்க கேள்வி கேட்டிருந்தா, முறுமுறுத்திருந்தா, புலம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் அதை மாற பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். நீரே உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.